சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமாக போச்சு. காலையில் 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து தேர் திருவிழா, அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணி ஆகுது. நாங்கள் வந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து தேர் திருவிழா, அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தேர் திருவிழாக்காக வந்து அண்ணா அண்ணி எல்லாரையுமே கூப்பிட்ருந்தோம். ஆனால் யாருமே வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமாக போச்சு. ஏன்னா அண்ணாலாம் வராமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா வருஷமுமே பார்த்திங்கன்னா அண்ணாலாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் லீவ் போட்டு வந்துடுவாங்க. இந்த வருஷம் வந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தம்பி வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கால் பண்ணி சொன்னாங்க. இப்போ வந்து வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. 7 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போதான் சமையல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு என்னென்ன சமையல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதம், வெண்டைக்காய் குழம்பு வச்சுருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா தேருக்கு வந்து ஆடு விட்டாங்க இல்லையா, அதனால் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் டைம் வந்து வாங்கலை. இது இப்போ இல்லைங்க, எப்போவுமே நடக்கும். எங்கள் அண்ணாலாம் வரல அப்படின்னா எப்போவுமே வந்து சிக்கன் மட்டன்லாம் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அண்ணாவை விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அதுதான் நடந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கெடா வெட்டுறது இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து கூட்டம் ரொம்பவுமே இருக்கும். கடை தெருவும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். மற்றதை கிளம்பிட்டு வந்து பார்க்கலாம். நீயே லீவ் போட்டு வந்துட்டியா? என்ன பார்த்துக்க? தேர் பார்த்துக்கா? சரி. கணேஷ்கா என்ன பண்ணுற? ஏன் பாய் எங்கே போகிற? இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆகுது. இப்போ தான் வந்து அக்கா மாமாலாம் ஊர்லேருந்து வந்துருந்தாங்க. வந்ததுமே நாங்களும் அப்படியே கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு வந்து கடை தெருவு பார்த்துட்டு வருது எப்படியும் ரொம்பவுமே லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வருஷம் வந்து தேர் இழுப்பாங்க. அந்த மாதிரி 7 நாள் வந்து பாட்டு கச்சேரி இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. எப்போவுமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. சரி, இந்த டைம் வந்து ரொம்பவுமே லேட்டாக வந்ததுனால பாட்டு கச்சேரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்.
என் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.